விசுவாசம் இதற்கு. நாம் அனைவரும் சரீரம், ஆத்மா, ஆவியினால உண்டாக்கப்பட்டிருக்கோம். பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட். சரீரம் அல்லது பாடின்னு சொல்றப்போ பிசிக்கலா நம்ம பார்க்கிற காரியங்கள், இதற்கு ஒரு பிறப்பும் இறப்பும் உண்டு. நம்முடைய சரீரம், அதனுடைய தோற்றம் நமக்கு தெரியும். ஆத்மான்னு சொன்னா சோல், இது நான் யார், என்னுடைய தீர்மானங்கள், உணர்வுகள், குணாதிசயங்கள், செயல்களை உள்ளடக்கியது. எமோஷனல் ஆர் இன்டெலெக்சுவல் பார்ட்னு சொல்லலாம். மூன்றாவதாக ஆவி, நான் பிசிக்கல் பார்ட். இது பார்க்க முடியாதது, தேவன் நமக்கு கொடுத்தது தேவனிடத்திற்கு திரும்புவது. சரீரம் அல்லது பிளஷ்னு சொன்னா அது உலக பிரகாரமான 5 உணர்வுகளை உள்ளடக்கியது. அதனால நம்முடைய சரீரம் எப்பொழுதுமே அந்த 5 உணர்வுகளையும் திருப்திப்படுத்த ஆசைப்படும். ஆவி கர்த்தருக்கு வந்ததுனால கர்த்தருக்கு ஏற்றவைகளை திருப்திப்படுத்த ஆசைப்படும். ஆனால் நம்முடைய ஆத்மாவும் எது பலனா இருக்கிறதோ அதன்படி செய்யும். சரீரம் பலனா இருந்தா சரீரத்தை திருப்திப்படுத்தும், ஆவி பலனால இருந்தால் ஆவியை திருப்திப்படுத்தும். முதலாவது யோவான் 4:24, நம் தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தெரியும், ஆவியானவர் பேசுவதை கேட்க நம்மளும் ஆவியில இருந்தாதான் கேட்க முடியும். சரீர பிரகாரமான இச்சைகளை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறப்போ ஆவியானவருடைய சத்தம் நம்முடைய காதுகள்ல கேட்கவே செய்யாது. உபவாசத்தின் மூலம் நம்முடைய சரீரத்தை அடக்கும் போது நம்முடைய ஆவியில தேவனுடைய சத்தத்தை உணர முடியும். இரண்டாவதாக யோவான் 10:27, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறதுன்னு சொல்றாங்க. இதுல என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதுனா முதலாவது அவருடைய சத்தத்திற்கு நம்ம கேட்கிற திறனோடு இருக்கணும். அடுத்தது அதற்கு செவி கொடுக்கணும். இந்த உபவாச நாட்கள்ல நம்ம உள்ளான மனிதன்களை பலப்படுறப்போ அவருடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுக்க, அவருக்கு பின் செல்ல நமக்கு ஆயத்தமாகிற நாட்களா இருக்கிறது. மூன்றாவதாக 1 யோவான் 2:17, உலகமும் அதை நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சத்தத்தின்படி செய்கிறவனும் என்னைக்கும் நிலைத்திருப்பான்னு பார்க்கிறோம். நாம் காண்கிறது எல்லாம் ஒரு நாள்ல ஒழிந்து போகக்கூடியது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவங்க மாத்திரம்தான் கடைசி வரை நித்தியத்துல நிலைத்திருப்பாங்க. இந்த 3 காரியங்களை நம்ம பார்த்தா ஆவியில பலப்பட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு பின் சென்று அவருடைய சித்தத்தை செய்தவர்களாய் தேவனுடைய ஆள்கையில நம்ம அவரோடு கூட இருப்பதற்கு தேவன் இந்த நாட்கள்ல நம்மளை பலப்படுத்துவாராக.